ஹே காய்ஸ், இனி நம்ம அன்னம் சீரியலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் விறுவிறுப்பான விஷயங்கள் தான் வந்து நடக்க போகுது. ஸோ என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் என்ன பண்ணுறாரு அப்படின்றத கண்காணிக்கிறதுக்காகவே ரம்யா ஏற்காடு வந்திருக்காங்க. ஏற்காடுக்கு வந்தவங்க சும்மா இருந்தாங்களா? கார்த்திக் எந்த ரூம் எடுத்திருக்காரோ அதுக்கு பக்கத்து ரூமே வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து எடுத்துருக்காங்க. எடுத்துட்டு அங்கே என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எட்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு போகிற டைமில் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஃப்ளவர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க பசங்க. ஸோ என்ன ஏது அப்படின்ட்டு டீட்டெயில் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நைட் கொண்டாடுறதுக்கு நீ இப்படிலாம் வந்து பண்ணிகிட்ருக்கியா, நானும் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ரம்யா அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. நம்ம கார்த்திக்கும் அண்ணமும் ஜாலியாக வந்து கேம்லாம் விளையாடிட்டு அப்படியே ரொமான்டிக்காக வந்து சாங்லாம் போட்டுட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கார்த்திக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம அண்ணத்துக்கிட்ட வந்து சொல்லிவிட்டு இங்கே பாருமா, நம்ம பொறுப்பாக வந்து ரூமுக்கு கிளம்பி போகலாம், வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனதும் நேராக வந்து நம்ம அண்ணமும் வந்து ரூமுக்கு கிளம்புறதுக்கு பார்க்குறாங்க. ஐயோ, ரூம் வந்து ரெடி ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இவள் ரூமுக்கு கிளம்புறாளே, இவளை இங்கேயே உட்கார வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஓரமாக உட்கார வச்சு காஃபியும் கொடுத்து இங்கே பாருன்னும் இதை குடிச்சிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து இவரும் வந்து கிளம்பியும் போகிறாரு. போனவர் பார்த்தீங்கன்னா ரூமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா டெக்கரேஷன்லாம் ஓரளவுக்கு பண்ணிட்டாங்க. ஹார்ட்டின் மட்டும் போட்டிருக்காங்களே, எங்கடா அம்பு விடலையே, நான் அம்பு விட்றேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அம்பெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம ரம்யாவும் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஓ, நீ சந்தோஷமாக இருந்துருவியாடா, நானும் உன்னை பார்க்குறேன், நீ எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிற அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இவங்க சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காகவே நம்ம ரம்யா இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. வந்தவங்க சும்மா இல்லை, பிரச்சனை பண்ணுறதுக்கான வேலையும் வந்து பார்த்துருக்காங்க. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஆட்களும் வந்து இங்கேயே இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இவங்க சந்தோஷமாக பிரச்சனையை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா அண்ணமும் வந்து நம்ம கார்த்திகை வந்து புரிஞ்சிக்கிற மாதிரி தெரியலை. அதாவது கார்த்திகை வந்து பிடிக்கும், ஆனால் கார்த்திக்கு ரம்யாவை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க நினச்சிட்ருக்காங்க. ஆனால் வந்து ரம்யாவை முழுசாக மறந்துட்டு நம்ம கார்த்திக்கும் அண்ணத்தை கல்யாணம் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் வந்து நிம்மதியாக அண்ணன் தான் நம்ம பொண்டாட்டி, சந்தோஷமாக வாழணும், வாழ்க்கையை தொடரணுன்றதுக்காக தான் ஹனிமூனுக்காக வந்து ஏற்காடே வந்திருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்ம அண்ணம் இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. எது எப்படியோ கண்டிப்பாக வந்து மனசு மாற தான் போகிறாங்க. நம்ம அண்ணமும் கார்த்திக் வந்து அவங்க லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் ரம்யா தான் வந்து அவங்க லைஃபு கார்த்திக் தான், கார்த்திகை விட்ட வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் கூடிய சீக்கிரத்தில் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் வந்து சரியாக தான் போகுது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். பிரச்சனை புதுசாக உண்டு பண்ணுறதுக்காக தான் ரம்யா வந்திருக்காங்க. என்ன மாதிரி பிரச்சனையை கொண்டு வராங்க, அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி கார்த்திகும் அண்ணமும் வந்து சமாளித்து வெளியே வராங்க அப்படின்னு சொல்லி வந்து வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.